நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வங்கதேசம் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வங்கதேசம் ரஷ்யாவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி உங்களை நிறைய பேர் ஷாக் ஆகலாம். வங்கதேசத்துக்கு எங்கேருந்து இவ்வளோ தைரியம் வந்தது, திமிர் வந்தது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நீங்கள் கோவப்படலாம். பல முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 3 நாள் இல்லை, 4 நாள் இல்லை, 6 நாள் அரசுமுறை பயணமாக, திடீர் பயணமாக அமெரிக்கா போகிறாரு. இன்னொரு பக்கம் வங்கதேசம் ஒரு பெரிய நடவடிக்கை ரஷ்யாவுக்கு எதிராக எடுத்திருக்கிறாங்க. எல்லாத்தையும் பார்த்துடலாம் நண்பர்களே. வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி கரப்ஷன் யூனிட், லஞ்சத்துக்கு எதிராக, ஊழலுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு தடுப்பு பிரிவு. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ரஷ்யாவினுடைய ரொசட்டாம் நிறுவனத்துக்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. இந்த ரொசட்டாம் நிறுவனம் பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்லாம், அணுமின் நிலையெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறவங்க. ஸோ இவங்க பங்களாதேஷில் ஒரு பெரிய நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை கட்டி வந்துட்டு இருக்காங்க. கடந்த 10 ஆண்டுகளாக கட்டி வந்துட்டு இருக்காங்க. ரோப்பூர் பவர் பிளான்ட் அப்படின்றது அதுக்கு பேர். 160 கிலோமீட்டருக்கு தாக்காலிருந்து. ஷேக் ஹசீனா அவங்களுடைய ஆட்சி காலத்தில் அந்த ரொசட்டாம் நிறுவனத்தோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இவங்க அந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இதாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க கட்டுறதுலேயே இது ஒரு பெரிய நியூக்ளியர் பவர் பிளான்ட் அப்படின்னு சொல்லலாம். அதனால பங்களாதேஷ்க்கு நிறையா மின்சாரம் கிடைக்கும், நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ வங்கதேசம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட $12 பில்லியன் ப்ராஜெக்டில், இந்த அணுமின் நிலையம் கட்டுற இந்த ப்ராஜெக்டில் நிறைய நிதி முறைகேடுகள் நிகழ்ந்திருக்கு. குறிப்பாக ஷேக் ஹசீனா இந்த இதில் நிறையா பணத்தை அவங்க அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போது வங்கதேச அரசாங்கம் குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க. ஷேக் ஹசீனா மீது குற்றச்சாட்டுகளை இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் அடுக்கிக்கிட்டே போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதற்கு இம்மீடியட்டாக ரொசட்டாம் நிறுவனம் ஒரு பதில் கருத்து, ஒரு கவுண்டர் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த ரூப்பூர் நியூக்ளியர் பவர் பிளான்ட்னால வங்கதேசத்துக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும். இது தேவையில்லாமல் இதன் பேரில் களங்கம் விளைவிப்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு இருக்கிறது. எந்த கோர்ட்டுக்கு வேணாலும் நீங்கள் போங்க, எந்த கோர்ட்டுக்கு வேணாலும் நீங்கள் போங்க, எந்த முறைகேடும் நடக்கலை அப்படின்றத நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம், நாங்கள் வாதாடுறோம் அப்படின்னு சொல்லி இந்த ரொசட்டாம் நிறுவனம் சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு வங்கதேசம் என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரில, என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படின்றது தெரில. வங்கதேசத்துக்கு எப்படி இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு தைரியம் வந்தது? ரஷ்யா அவங்க எதிர்க்கிறாங்க, இந்தியா எதிர்க்கிறாங்க, அமெரிக்கா அவங்களுடைய மாஸ்டர் சொல்கிறத யூனிஸ் பெர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். எப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரொசட்டாம் நிறுவனம் சொல்கிறாங்களோ அதே நேரத்தில், அதாவது நாங்கள் எந்த தவறும் பண்ணலை, கோர்ட்டுக்கு கூட நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு எப்போ அவங்க சொல்கிறாங்களோ அதே சமயத்திலேயே அமெரிக்காவினுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் ஜேக் சுல்லிவன் யூனிஸ்க்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. பங்களாதேஷினுடைய சீஃப் அட்வைசர் யூனிஸுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. என்ன பிரச்சனைனாலும் பரவாயில்லைங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லைங்க, உங்களுக்கு உறுதுணையாக நாங்கள் இருப்போம், நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணுங்கள், நாங்கள் சொல்கிறதெல்லாம் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஜேக் சுல்லிவன் யூனிஸ் கிட்ட சொல்லியிருக்கிறார் நண்பர்களே. ஸோ இதனால தான் வங்கதேசம் இப்படி பல விஷயங்களை செஞ்சு இருக்கிறாங்க. இதில் இந்த ரூப்பூர் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை அடிப்படையாக வச்சு இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில ஒரு ட்ரைபார்டைட் அக்ரிமெண்ட் போடப்பட்டது. ஸோ இந்த அக்ரிமெண்ட்டின் மூலமாக இந்த மின்சாரத்தை எப்படி பயன்படுத்தணும், இந்த பிளான்ட்டை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்திருப்பாங்க போல இருக்கு. 3 நாடுகளையும் மிக நெருக்கமாக கொண்டு வருவதற்கு இந்த அக்ரிமெண்ட் உதவிகரமாக இருந்தது. ரொம்ப க்ளோசர் டைஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இப்படிப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட்லாம் போட்டோம் அப்படின்ற மாதிரி இதற்கு முன்னாடி வங்கதேசத்தில் அஃபிஷியல்ஸாக இருந்தவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ அமெரிக்காவினுடைய அந்த அஜெண்டா என்ன, ரோல் என்ன அப்படின்னா, இந்தியா பெரிய அளவுக்கு பங்களாதேஷை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது, இந்தியா வங்கதேசத்தை கைக்குள்ளே போட்டு வச்சிருக்கக்கூடாது, ரஷ்யாவும் பெரிய அளவுக்கு வங்கதேசத்தோட டைஸில் இருக்கக்கூடாது, அதை உடைக்கணும் அப்படின்ற அந்த நோக்கத்திலேயே அமெரிக்கா செயல்படுவது மாதிரி தெரியுது. ஷேக் ஹசீனா மேலே பார்த்தீங்கன்னா பல கேசஸ், டசன்ஸ் ஆஃப் கேசஸ், கொலை, ஆட்கடத்தல், ஊழல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, ஃபேக் என்கவுண்டர், இந்த மாதிரி ஏகப்பட்ட கேசஸ் போட்டு வச்சுருக்கிறாங்க. அதனால ஷேக் ஹசீனா வங்கதேசத்துக்கு போனால் கண்டிப்பாக அவங்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்படும் அப்படின்ற அளவுக்கு பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. அடுத்து இது சம்மந்தமான இன்னொரு முக்கியமான செய்திக்கு வர்றேன். வங்கதேசம் இப்போது அஃபீஷியலாக, அதாவது ஒரு லீகல் ரூட்டில் இந்தியா கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்கிறாங்க, எக்ஸ்ட்ராடிஷன் ரெக்வஸ்ட் வச்சுருக்கிறாங்க. ஷேக் ஹசீனாவை திருப்பி வங்கதேசத்துக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி, நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரிக்கு ஒரு அஃபீஷியல் நோட் அனுப்பிச்சிருக்கிறாங்க. உரிய வழிமுறையாக அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்கள்ல, அந்த ரூட்டில் அனுப்பிச்சிருக்கிறாங்க. இதற்கு முன்னாடி ஓரல் கம்யூனிகேஷன் கொடுத்துருந்தாங்க, பைலேட்டரலாக பேசுகிறப்ப சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ ரொம்ப சீரியஸாக வங்கதேசம் இந்த விஷயத்தில் இறங்கிட்டாங்க. இதை நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி ஸ்போக்ஸ் பர்சன் ஜெய்ஷ்வால் அவர்களும், ரந்தீர் ஜெய்ஷ்வால் அவர்களும் உறுதிப்படுத்திட்டாரு. ஆமாம், வங்கதேசம் ஒரு ரெக்வஸ்ட்டாக அஃபிஷியலாக வச்சிருக்கிறாங்க. ஆனால் இது சம்மந்தமாக இப்போதைக்கு எனக்கு வேறு எந்த விஷயமும் சொல்கிறதுக்கு இல்லை, இதை பற்றி நான் இப்போ எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லி
அவர் பேசலை, அது சம்மந்தமாக அடுத்து எதுவும் பேசலை. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்தியா வங்கதேசத்துக்கு ஷேக் ஹசீனாவை அனுப்பிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? இப்போது இருக்கக்கூடிய அந்த சூழலில் கண்டிப்பாக இந்தியா அந்த விஷயத்தை செய்ய மாட்டாங்க, நம்ம அந்த விஷயத்தை செய்ய மாட்டோம். அப்படி ஷேக் ஹசீனா வங்கதேசத்துக்கு போனால் உண்மையிலே அந்த அம்மாவை கொடுமைப்படுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே. இப்போது நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் 6 நாள் அரசுமுறை பயணமாக அமெரிக்கா போகிறார் அப்படின்னு நான் சொன்னேன்ல. இந்த 6 நாட்களும் பல விஷயங்கள் பேசப்படும். அதில் முக்கியமாக வங்கதேசம் சம்பந்தமான விஷயங்கள் பெரிய அளவுக்கு பேசப்படும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அமெரிக்கா தான் டைரெக்டாக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம நிறையா நம்மளுடைய கன்சர்ன்ஸை வந்துட்டு சொல்லுவோம். ஆனால் அந்த ஜியோ பாலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு இக்கட்டான இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன கன்சர்ன் சொன்னாலும் அதை அவன் பெருசாக எடுத்துக்க மாட்டான். அவன் அதை பார்த்து சந்தோஷப்படுவான். இந்தியாவை பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு நம்ம இப்படி ஒரு ரூட் வச்சுருக்கணும், நீ ரஷ்யாவோட க்ளோஸாக போகாத, போனால் நான் வங்கதேசத்தில் இது பண்ணுவேன், அங்கே அந்த பிரச்சனையை பண்ணுவேன் அப்படின்னு ஒரு பிளாக்மெயில் பண்ணுறதுக்கான ஒரு அசட்டாக அதை வந்து அவங்க பார்க்குறப்போ நம்ம என்ன தான் சொன்னாலும் அதை பெருசாக வந்து அவங்க எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. சரி, இப்போ நம்மளுடைய ஃபாரின் செக்ரட்டரி அப்புறம் நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் அமெரிக்காவில் இருக்கிறாங்க. 24ஆம் தேதியிலேருந்தே இந்த அஃபிஷியல் விசிட் அப்படின்றது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டிசம்பர் 24லேருந்து 29 வரைக்கும் நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் 24ஆம் தேதி அமெரிக்காவுக்கு போவதற்கு முன்னாடியே நம்மளுடைய ஃபாரின் செக்ரட்டரி அங்கே இருக்கிறார். நம்மளுடைய ஃபாரின் ஆஃபீஸும் அமெரிக்காவினுடைய ஃபாரின் ஆஃபீஸும் நிறையா விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பைடன் அரசாங்கமே முடிய போகுது. ஆனால் இந்த நேரத்தில் பைடன் அரசாங்கத்தினுடைய அஃபீஷியல்ஸோட நம்ம பெரிய டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம், பெரிய பேச்சுவார்த்தை நடத்தி வந்துட்டு இருக்கிறோம். இது பைடன் அரசாங்கத்தினுடைய ஒரு விருப்பமாக இருக்கிறது. ஆட்சி முடிகிறதுக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் செய்யணுமோ, என்னென்ன ஃபாரின் பாலிசியில் நம்ம பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிடணும்னு சொல்லிட்டு அவங்க நிறைய வேலைகளை செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க ட்ரம்ப் வருவதற்கு முன்னாடி. ஸோ அதனால் ஒரு பெரிய விசிட்டாக இப்போது நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர்னுடைய விசிட் வந்து அமைஞ்சிருக்கு நண்பர்களே. நிறைய அஃபீஷியல்ஸ், அமெரிக்கன் அஃபீஷியல்ஸை அவர் சந்தித்து பேச போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப்பினுடைய கேபினெட்டில் அவருடைய அரசாங்கத்தில் யார் யார் முக்கிய பொறுப்பில் இருப்பா அவங்களையும் நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி டீம் சந்தித்து பேச போகிறாங்க. ட்ரம்ப் அவர்களினுடைய பதவியேற்பு விழாவில் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடிஜி அழைக்கப்படுவாரா அப்படின்ற அந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்துட்டு இருக்கு. சப்போஸ் அழைக்கப்பட்டார் என்றால் அது ஒரு ரொம்ப நல்ல ஒரு விஷயம். இல்லை அழைக்கலை அப்படின்னா அமெரிக்கா ஏதோ ஒரு கண்ணோட்டத்தில் நம்மளை ஒரு லெவல்லையே தள்ளி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் நண்பர்களே. நீங்கள் பாருங்கள், 2016 நவம்பர் மாதம் ஜெய்சங்கர் அவர்கள் ஃபாரின் செக்ரட்டரியா, அதாவது ஒரு டிப்ளமேட்டாக அமெரிக்காவுக்கு போகிறார், நவம்பர் மாதம் போகிறாரு. இதே மாதிரியே அங்கே இருக்கக்கூடிய அந்த டெமோக்ராட்ஸை வந்து சந்தித்து அஃபிஷியல்ஸை சந்தித்து பேசுகிறாரு. அதுக்கடுத்து ட்ரம்ப் அரசாங்கம் வந்து வரப்போது அவங்களுடைய அந்த ஃபியூச்சர் டீமை வந்து பார்த்து பேசுகிறாரு. இப்போது அதே சுச்சுவேஷன் தான், ஆனால் ஃபாரின் மினிஸ்டராக போகிறாரு. பாருங்க, காலங்கள் எப்படி ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்து வந்துட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் இங்கே பார்க்கணும் என்ன அப்படின்னா, அதானி அவர்களை அமெரிக்க கோர்ட் வந்து குற்றச்சாட்டு அவர் மீது வந்து வைக்கிறாங்க. அதற்கப்புறம் நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் அமெரிக்காவுக்கு போவது இதுதான் முதல் முறை. இந்தியன் பார்லிமெண்ட்டில் இது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்துட்டு மாறிச்சு. எதிர்கட்சிகள் பெரிய அளவு குற்றச்சாட்டை வந்துட்டு வச்சாங்க பிஜேபி மேலே. பிஜேபி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அமெரிக்கா வந்து மோடி அவர்களினுடைய பெயரை களங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியே இப்படியெல்லாம் செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஓப்பனாக அடித்தாங்க. அமெரிக்கா எக்ஸ்பெக்ட் பண்ணல. என்னங்க இப்படியெல்லாம் சொல்கிறீங்க, நாங்கள் அப்படிலாம் பண்ணலங்க, நீங்கள் இப்படி பேசுகிறது ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்குங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஒரு பதில் அளித்தாங்க. ஆனால் பிஜேபி சும்மா இல்லை, கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட், ஃபாரின் மினிஸ்ட்ரி லீகலாக அஃபிஷியலாக தானே அமெரிக்காவுக்கு எதிராக ஓப்பனாக நிறையா பேச முடியாது, உறவுகள் பாதிப்படைங்க, நாங்கள் ஒரு அரசியல் கட்சி தானே, நாங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போட்டுன்னு வந்துட்டு பேசிட்டாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இடையில் நடந்துருச்சு. ஸோ இதற்கப்புறம் ஜெய்சங்கர் அவர்கள் அமெரிக்கா போவது இதுதான் முதல் முறை. ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான விசிட்டாக வந்து நான் பார்க்குறேன் நண்பர்களே. சரி, நிறையா சொல்லிட்டேன். அப்படியே பாகிஸ்தான் சம்மந்தமாக கொஞ்சம் பேசிடுவோம். பாகிஸ்தானுடைய ஏர்ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தலிபன்களினுடைய நிலைகள் மீது குண்டுகள் போட்டிருக்கிறாங்களாமா. 4 இடங்கள் மேலே வந்து பாம்ஸ் போட்டிருக்கிறாங்க. இதில் நிறையா பாகிஸ்தான் தலிபன் பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆப்கான் தலிபனினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியும் ஆமாம் பாகிஸ்தான் வந்து எங்கள் மீது தாக்குதல் நிகழ்த்தி இருக்கிறாங்க, எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் தாக்குதல் நிகழ்த்தி இருக்கிறாங்க, ஆனால் இதில் நிறைய சிவிலியன்ஸ் உயிரிழந்திருக்கிறாங்க, குழந்தைகள்லாம் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குற்றச்சாட்டை பாகிஸ்தான் மீது வச்சிருக்கிறாங்க. பாகிஸ்தான் பலமுறை வந்து சொன்னாங்க, நாங்கள் வந்து பாகிஸ்தான் தலிபன்கள் மீது தாக்குதல் நிகழ்த்துவோம், எல்லை தாண்டி தாக்குதல் நிகழ்த்துவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு 2-3 தடவை நடத்தியிருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன், தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இப்போயும் அதே மாதிரி ஒரு அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக சனிக்கிழமை பாகிஸ்தான் ஆர்மி மீது பயங்கரவாதிகள் நடத்தின தாக்குதலில் 16 பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் உயிரிழந்தார்கள். அதை பற்றி நான் வீடியோவும் பேசியிருந்தேன், அதிரடி ஆட்டம் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ பேசியிருந்தேன். அதில் வெவ்வேறு விஷயங்களை கனெக்ட் பண்ணி நான் பேசியிருந்தேன்.
ஸோ இந்த 16 பேர் இறந்ததற்கு பழி தீர்க்கும் விதமாக பாகிஸ்தான் ஒரு தாக்குதல் நிகழ்த்தினாங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கிடையாது. கிட்டத்தட்ட 1000 பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் இந்த ஒரு வருஷத்தில் உயிரிழந்துட்டாங்க. எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து அந்த கோவத்தை தான் பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. ஆனால் பெருசாக எதுவும் ரிசல்ட் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆப்கானிஸ்தான் சொல்லுவது சிவிலியன்ஸ் தான் இறந்துருக்கிறாங்க அப்படின்னு. பாகிஸ்தான் வந்து எப்போ பாரு இப்படி தான் போய் பேசிட்டே திரிவாங்க. இப்போ 16 பேர் இறந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறதே முழு உண்மை கிடையாது. பலி எண்ணிக்கை அப்படின்றது ரொம்ப அதிகமாக வந்து இருக்கும் நண்பர்களே. சரி, இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் யுனைடெட் கிங்டமும் ஐரோப்பிய யூனியனும் பாகிஸ்தான் இராணுவத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இம்ரான்கானினுடைய தொண்டர்கள், அந்த கட்சிக்கு ஆதரவளிக்கக்கூடிய சாதாரண பொதுமக்கள் 25 பேர்த்துக்கு பாகிஸ்தான் மிலிட்ரி கோர்ட் வந்து ஒரு ட்ரையல் நடத்தி அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் வரைக்கும் தண்டனை அறிவிச்சிருக்கிறாங்க. இதுக்கு வந்து அமெரிக்கா, யூகே, யூரோப்பியன் யூனியன் இவங்கெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு பொதுமக்களை எப்படிங்க நீங்கள் மிலிட்ரி கோர்ட்டில் வந்து ட்ரையல் நடத்தி அவங்களுக்கு தண்டனை வந்து பெற்றுத்தர முடியும்? அங்கே எந்த டிரான்ஸ்பரன்சி இருக்காது, எந்த ஒரு இண்டிபெண்டன்ஸும் வந்து இருக்காது, இதெல்லாம் ரொம்ப தவறுங்க அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. பாகிஸ்தான் ஆர்மி ஏன் இந்த நபர்கள் மீது தண்டனை விதிச்சிருக்கிறாங்க, ஏன் உங்களை ஜெயிலுக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்னா, போன வருஷம் மே 2023 ஒரு மாபெரும் ஒரு கிளர்ச்சி, ஒரு பெரிய போராட்டம் இம்ரான்கான் ஆதரவாளர்களால் வந்து நிகழ்த்தப்பட்டது. இம்ரான்கானை கைது பண்ணதுக்கு எதிராக. ஸோ அப்போ வந்து பாகிஸ்தான் ஆர்மி பேசஸ்லேருந்து எல்லாத்தையுமே போட்டு அவன் கொடுத்து ஆரம்பிச்சிட்டான். பாகிஸ்தான் இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்லை. அவங்களுடைய ஆர்மிக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப லாயலாக வந்துட்டு இருப்பாங்க. அந்த விஷயத்தை இந்த ப்ரொட்டஸ்ட் வந்துட்டு மாற்றுச்சு. பாகிஸ்தான் ராணுவத்திற்கு அவங்களுடைய மக்கள் மத்தியில் ஒரு பெரிய களங்கம் வந்து ஏற்பட்டது. என்னடா நம்மளுடைய இமேஜ் இவ்வளோ டேமேஜ் ஆகுது, இம்ரான்கான் ஆதரவாளர்களை சும்மா விடக்கூடாது, விட்டால் நம்மளோட மொத்த தோலையுமே வந்து வெளி உலகத்துக்கு உரிச்சு காட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருந்து இம்ரான்கான் கட்சியின் மீது மிகப்பெரிய நடவடிக்கையை பாகிஸ்தான் ஆர்மி எடுத்து வந்துட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் கூட கருணை அப்படின்றது அவங்களுடைய டிக்ஷனரியிலே இல்லை அப்படின்ற மாதிரி பயங்கரமாக இம்ரான்கான் கட்சியினரை ஒடுக்கி வந்துட்டு இருக்கிறாங்க. இம்ரான்கான் மீது போடப்பட்டு இருந்த அந்த வழக்குகள், நிறைய வழக்குகளில் அவர் குற்றவாளி இல்லைன்னு தீர்ப்பு வந்தும் பாகிஸ்தான் ராணுவம் அவரை வெளியே விட மனசு காட்டலை, இறங்கி வரல. அது அவன் இம்ரான்கானை வெளியே விடணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கட்சிக்காரங்க நிறையா போராட்டம் பண்ணுறாங்க. அதுலேயும் வன்முறை தான் வெடிக்குது, நிறைய பேர் சாகுறாங்க. பாகிஸ்தான் ஆர்மி ஐ டோன்ட் கேர் அப்படின்ற அந்த மூடில் தான் வந்து இருக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் யோசிக்கலாம், அமெரிக்கா தானேப்பா இம்ரான்கானையே வந்து கவிழ்த்து விட்டாங்க, இப்போ என்னப்பா அமெரிக்கா வந்து திருப்பி இம்ரான்கானுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, அமெரிக்கா யூகே அப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. இவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களுக்கு பின்னாடியும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏதோ அவங்களுக்கு தேவையான ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம், இப்போ இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஆர்மி இவங்க சொல்லக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தில் டீவியேட் ஆகி போயிருப்பாங்க, கேட்காம இருந்திருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு நெருக்கடி போடும் விதத்தில் இப்படிப்பட்ட நடவடிக்கையை, இப்படிப்பட்ட ஒரு கருத்தை இவங்க சொல்லி இருக்கலாம். இந்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நண்பர்களே. இவ்வளோ சீரியஸாக இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் இடையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. அதான் மெயினாக நான் சொன்னேன். அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்பினுடைய ஆணிவேர்லேயே கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியா, ரஷ்யா, பங்களாதேஷ் அப்படின்னு இருந்த ஒரு ஹார்மனி ட்ரையாங்கிளையே வந்து காலி பண்ணணும் அப்படின்னு பங்களாதேஷ் முடிவு பண்ணிட்டாங்க. நாங்கள் தாண்டா உங்களுக்கு சுதந்திரமே வாங்கி தந்தோம், எங்களையே மதிக்காமல் எங்களுக்கு எதிராகவே நீங்கள் செயல்படுறீங்க அப்படின்னா அது பெரிய தவறு இல்லை, பெரிய தப்பு இல்லை, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே. மறக்காமல் இந்த விஷயங்களை உங்களுடைய நண்பர்களுக்கு கொண்டு போய் சேருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி முக்கியமான செய்திகளை தான் நான் உங்ககிட்ட கன்வே பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. ஜெய் ஹிந்த்.